இந்த இடத்துல பேசுகிற எல்லாருமே ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள், வெட்ரன்ஸ். இந்த டாப்பிக்கை வந்து தத்துவார்த்தமாகவும் இன்னும் விளங்க முடியாத விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் அவங்க நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. என்னை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை போல் எளிய மக்கள் யாராவது இருப்பாங்க இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இது பெரிய தத்துவங்கள் எல்லாம் தேவையில்லை, சிம்பிளாக லைஃப்பை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் என்ன அதுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு புரிஞ்சதை என்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்றதை நான் உங்களுக்கு என்னுடைய நடையில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பர்வீன் மேடம் மாதிரியோ இல்லை வந்து ஐயா மரபின் முத்தையா அவர்கள் மாதிரியோ என்னால் வந்து கண்டிப்பாக பேச முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சதை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கிருஷ்ணன்ற ஒரு பேர் நம்ம ஜென்ரலாக கேட்குறப்ப சில டவுட்ஸ் இருக்கும். அதாவது எனக்கு விடை தெரியாத சில கேள்விகள் வந்து கிருஷ்ணன் பற்றி இருக்கும். நம்மளும் வந்து இந்த வீடுகளில் எல்லாம் வந்து கிருஷ்ணனை வந்து ஒரு கோகுல கிருஷ்ணனாக வழிபடுற ஒரு முறை கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா. அப்போ இது ஏன் வந்து குழந்தைய வந்து இவ்வளோ ஒரு குழந்தை பருவத்தை வந்து இவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக நம்ம நினைக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள நம்ம ஏன் வந்து ஒரு கிருஷ்ணராக வழிபடுறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது தெரியாமலே தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். இது ஒரு கேள்வி. அப்புறம் நிறைய பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பழைய படங்களில் நிறைய டைம் வந்து கிருஷ்ணர் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கோம், ஹா 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 அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருப்பார். குந்தி தேவி அவ்வளோ டென்ஷனாக வந்து ஏதாவது சொல்லுவாங்க, இருக்கட்டும் மத்தை அப்படின்வார். எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பார். இவர் என்ன இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார்? இது எனக்கு அப்பையிலேருந்தே ஒரு கேள்வி இருந்தது சின்ன வயசில் நம்ம படம் பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு மூவி, ஹிந்தி மூவி, பாஜிராவ் மஸ்தானின்ற ஒரு மூவி. அந்த மூவியில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சம்பாஷணை, அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல். ஹீரோ வந்து அந்த பெண்ணை விட்டு மஸ்தானின்ற ஒரு பெண்ணோட இருக்கார். அப்போ அந்த முதல் மனைவி வந்து 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அந்த இடத்துல. அந்த மனைவி கேட்குறாங்க, நான் வந்து இன்றைக்கி ஒரு சத்சங் போனேன், சனிவார் வாடாவில் சத்சங் போனேன். அப்போ வந்து குருஜி வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கிருஷ்ணரையும் ராதையையும் பற்றி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் வந்து ருக்மணி பாமான்னு இத்தனை பெண்டாட்டிகள் இருந்தாலும் கூட காதலியை மட்டும் ஏன் இந்த உலகம் வந்து எப்போவுமே கிருஷ்ணரோட சேர்ந்து பேசுது, ராதே கிருஷ்ணான்னு ஏன் பேசுது அப்படின்னு கேட்குறப்ப கணவர் சொல்வார், இல்லை மஸ்தானியை போலவே அந்த சூழ்நிலைக்கும் அது பொருந்தி வருது. ஏன்னா அவரும் 2ஆம் மனைவி வச்சுருக்கிறாரு. ஸோ அவரும் சொல்கிறாரு, இல்லை மஸ்தானியை போலவே நீ எனக்கு வந்து சரிசமமானவள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு திருப்பி கேட்குறா, இல்லை உங்களை மஸ்தானின்ற பேரோட உங்கள் பேரை பாஜிராவ் மஸ்தானின்னு சொல்கிற மாதிரி கிருஷ்ணனோட பேரை வந்து ராதையோட தான் சேர்த்து சொல்கிறாங்களே தவிர, எவ்வளவு தான் ரொம்ப அன்பு கொடுத்தவங்களா இருந்தாலும், எவ்வளவு தான் வந்து பிரியமாக இருந்தாலும் பாமாவையோ ருக்மணியவோ கிருஷ்ணனோட சேர்ந்து பேசுறது கிடையாது. அப்போ அந்த ராதைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது, கண்களில் தண்ணீர் வழியும். அந்த பொண்ணே அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாள், கரெக்டு, அவளை போல் என்னால் ராசலீலை செய்ய முடியாதல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாள். ஸோ இந்த ராசலீலை அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தெரியாது. பட் இந்த கேள்விகளுக்கு ஒரு 3 கேள்வி நான் சொன்னேன்ல, இந்த 3 கேள்விகளுக்கு ஒரு விடை வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இது தவிர நீலம்ன்ற ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் ராதையுடைய பங்களிப்பு என்ன, ராதையும் கிருஷ்ணரை மட்டும் முக்கியப்படுத்தின ஒரு நூல். அந்த நூல்லையும் சில விடை தெரியாத கேள்விகளுக்கு எனக்கு வந்து இந்த புக்கில் வந்து இந்த புத்தகத்தில் ஒரு விடை கிடச்சிது. ஸோ இதை தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்றது நம்ம அவரை பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. கிருஷ்ணரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத விட நம்மளை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு, இல்லை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஹிந்தியில் வந்து ஒரு தோஹா இருக்குது, கபீர்தாஸ்ன்ற ஒரு பெரிய நம்ம திருவள்ளுவர் போல் ஒரு பெரிய மனிதர், அவர் எழுதின ஒரு தோஹா. துக்மே சுமிரைன் சப் கரை சுக்மே கரை ந கோய், ஜோ சுக்மே சுமிரைன் கரை துக் காஹே கோஹோய். அதாவது
நல்ல சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம எல்லா கடவுளர்களையும் நினைக்கிறது கிடையாது. எப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கோமோ, எப்போ நமக்கு கஷ்டம் வருதோ அப்போ தான் நம்ம அந்த கடவுளர்களையே நினைக்கிறோம். ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு. எப்போ வந்து நீங்கள் சந்தோஷத்துலேயும் உன்னுடைய கடவுளை நினைக்கிறியோ அப்போ தான் உன்னுடைய துக்கம் என்றைக்குமே இல்லாமல் போகும். அதாவது அந்த துக்க காலத்துலேயும் நீங்கள் கடவுளை நினைக்கிறப்போ உங்களுக்கு துக்கம்ன்றதே ஒன்று இல்லாமல் போயிடும் அப்படின்றது இந்த கபீர்தாஸுடைய தோஹா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தேங்க்யூ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த தோஹா. ஸோ இப்போ இந்த முதல்ல அந்த ராதே கிருஷ்ணான்ற கொஷினுக்கு நான் வரேன். ராதே கிருஷ்ணா வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கட்டத்தில் ராதையை விட்டு விலகி போயிடுறாரு. அது ஏன்றது தெரியல நமக்கு. இனிஷியலாக அந்த சமயத்துலலாம் அது புரியல. இந்த புத்தகத்தில் அதுக்கு விட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து தன்னுடைய ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் வேற ஒரு ரோல் எடுக்கிறாரு, வேற ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு கணத்தில் முற்றிலுமாக மாறி போயிடுது. கம்சனை வதை பண்ணணும், தர்மத்தை நிலைநாட்டணும், இதுக்காகவே அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை வந்து திசை திருப்புறாரு. அப்போ திசை திருப்புறப்ப அந்த பெண்ணோட நிலைமை என்ன? ராதா. நம்ம எல்லாம் நினைப்போம் அந்த பொண்ணு வந்து கண்ணனை நினச்சி அழுது வாடி புலம்பிக்கிட்டு இருக்கான்னு. இல்லை, அவள் எங்கே பார்த்தாலும் கண்ணனை தான் பார்க்குறா. பாறையில் பார்க்குறா, மலையில் பார்க்குறா, நதியில் பார்க்குறா, எல்லா இடத்துலையும் அந்த பெண்ணுக்கு வந்து கண்ணனுடைய ஞாபகமாகவே இருக்குது. அப்போ இந்த கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார் அந்த பெண்ணை பற்றி? எல்லாம் கேட்குறாங்க. கோபிகைகள்லாம் அந்த கரையில் இருக்காங்க, நீ இந்த கரையில் இருக்க. ஒரு நிமிஷம் நினச்சி போனால் அந்த போய் அவங்கள எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தா அவங்க வந்து ஒன்னே நினச்சிட்ருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை, இந்த நிலையில் இருந்து நான் போய் அந்த அந்த கோபிகைகளையோ இல்லை ராதையோ யாரையுமே என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய நிலைமை வேறு, நான் வேறு ஒரு தர்மத்துக்காக வந்துட்டேன். இப்போ என்ன வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் ராசலீலை பண்ணுற ஒரு ராசலீலைனா என்ன? ஒரு சந்தோஷமான மனநிலை, வாழ்க்கையின் ரசம். அந்த வாழ்க்கையின் ரசத்தை ஒரு விளையாட்டாகவே வச்சுக்கிறது தான் அந்த ராசலீலைன்றது ஒரு சிம்பிள் மீனிங். இப்போ என்னால் அவங்களோட அந்த சந்தோஷமாக போய் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட அந்த சந்தோஷமான மனநிலை அவங்களுக்கு இருக்காது. நான் போய் இப்போது ஏதோ ஒரு வீட்டிலே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது அப்படின்னா என்னோடய பையன்கிட்ட நான் சொல்லுவேன், இப்போ என்கிட்ட வராத, நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை ஹர்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக அவனை நான் வருத்தப்படுத்துவேன். ஸோ இந்த காரணத்தினால நம்ம வந்து அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறோம். இப்போ இவர் வந்து தான் கொண்ட தர்மத்துக்காக வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வர்றப்ப அந்த சூழ்நிலைக்கு பொருந்தி போகணுன்றதுனால அந்த பொண்ணையே பார்க்கல. அப்போ இவரும் வந்து அந்த பெண்ணை பார்க்காம அவாய்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் சந்தோஷமாக தான் இருக்கா. அப்போ இந்த ராதே கிருஷ்ணான்றது ஏன் இன்னும் வடநாட்டவர்களால், இன்னும் சொல்லப்போனால் வந்து கிருஷ்ணரை கூட வழிபட மாட்டாங்க, ராதேன்னு சொல்லி வடநாட்டவர்கள் பெரும்பாலும் ராதையை தான் வந்து பிரதானப்படுத்துவாங்க. அப்போ எதனால் அப்படின்றது, அவங்க பிரிஞ்சு போனாலும் அந்த தர்மத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெண்ணும் கிருஷ்ணனை விட்டு விலகி இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கா. அவள் எப்போவுமே கிருஷ்ணனை நினச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அதனாலே அவங்களுடைய பேர் வந்து என்றைக்குமே இணைஞ்சிருக்கு அப்படின்ற இந்த ஒரு சொல்யூஷன், அதாவது இந்த விடை வந்து எனக்கு இந்த புத்தகத்தில் கிடைச்சிது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த வாழ்க்கை வந்து உனக்கு தேவையானதை கொடுக்குது அப்படின்றது ஒரு சின்ன கதை இந்த புத்தகத்தில் வருது. நான் வந்து ரொம்ப தத்துவார்த்தமான பெரிய கதைகளை சொல்ல வரல, ரொம்ப எளிமையான கதைகளை நான் சொல்ல வரேன். ஹஸ்தின்ற ஒரு யானை, அது ஒரு காளை. ஹஸ்தின்னா யானைன்னு நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். அந்த ஹஸ்தி மாதிரி, யானை மாதிரி ஒரு குணம் கொண்ட ஒரு காளை, ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு ஒரு வலுவோட யாரை வந்தாலும் எட்டி மிதிக்கிற அளவுக்கு ஒரு பலமான ஒரு யானை, ஒரு காளை வந்து அந்த ஊரில் இருக்குது. அப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, பலராமன், கிருஷ்ணர் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்ப இந்த யானையை வந்து நான் ஒரே குத்தில் வந்து மூஞ்ச உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி பலராமன் சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதெல்லாம் உன்னால் ஆகாத காரியம், ஆனால் நான் ஒன்று பண்ணுவேன், இந்த காளையோட முதுகில் ஏறி நான் சவாரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நீ வந்து அந்த காளையோட முதுகில் ஏறி உன்னால் நடக்கிற விஷயமா, சவாரி பண்ணுற விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. பட் ஒரு கொஞ்ச நாள் கழித்து, ஒரு வாரம் 2 வாரம் கழித்து இவர் வர்றதே கிடையாது. விளையாடுறதுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு வரதே கிடையாது. ஸோ இப்போ வராமல் இருக்கிறப்போ எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நீ வந்து அந்த காளை மேலே ஏறி சவாரி பண்ணுவேன்னு சொல்கிறியே, ஒன்றும் பண்ணலையா, அதனால தான் நீ பயந்துக்கிட்டு தான் வரலையா எங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண
பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நான் இப்போ ஏறி சவாரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்கிறப்ப எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த காளை வந்து அவ்வளோ வலிமையான காளை, டக்குன்னு வந்து மூட்டி தள்ளிடும், இவர் உயிருக்கே ஆபத்து. உடனே எல்லாரும் வேகமாக ஓடி போய் ராதா கிட்ட சொல்கிறாங்க. ராதை சொல்கிறா, வேணாம் நீ போக வேணான்னு எவ்வளோ அறிவுறுத்தினாலும் அவர் அதை கேட்குறதா கிடையாது. கேட்காம இருந்த உடனே இல்லை நானும் அப்போ உன் கூட வரேன். இந்த இடத்துல தான் எனக்கு அந்த இன்னொரு விடையும் கிடச்சிது. ராதா வந்து நீ போகாதன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தடுத்து நிறுத்தி பார்த்தா முடியல. ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரி இன்னும் விட்டுருவாங்க, ஆர் பிடிச்சி நிறுத்துவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா, நானும் உன் கூட வரேன், இறந்து போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்ட பெண். ஸோ அவளும் அவள் கூடவே வந்து திருப்பி போய் அந்த காளை கிட்ட போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே இவர் ரொம்ப நேரமாக புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த காளை வந்து சாந்தமாகுது. இந்த பெண் வந்து என் பின்னாலேயே நில்லு, காளை வந்து எத்தனை கால்கள் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்றதை அனுமானிக்கும், அதனால் நீ என் பின்னாலே நில்லுன்னு சொல்லி அந்த பெண்ணையும் பின்னாலே நிறுத்திக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அது சாந்தமானதுக்கப்புறம் ஒரு வேகமாக அந்த காளை மேலே ஏறி சவாரி செய்கிறார். அந்த பெண்ணையும் ஏற்றி அந்த காடு மேடு எல்லா இடத்துலையும் திரிஞ்சு எல்லாருக்கும் தெரியுது, ஓகே இவங்க வந்து இந்த காளையில் வந்து ஏறி சவாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்போ இந்த இடைப்பட்ட ஒரு 2 வாரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை 1 மாதமோ என்ன பண்ணியிருக்காருன்னா, டெய்லி போய் அந்த காளையை வந்து பார்த்து ஃப்ரெண்டாக இருக்காரு. டெய்லி புல்லாங்குழல் வாசிச்சிருக்காரு. அந்த இசையில் வந்து அந்த காளை வந்து சாந்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வைக்கோலில் வெல்லம்லாம் கொடுத்து, அதுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுத்து, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அதை வந்து சந்தோஷமாக்கிட்டாரு. சந்தோஷமான உடனே அது அந்த காளை வந்து குஷி ஆகிடுச்சு, ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த காளையில் சவாரி பண்ணுறாரு. அப்போ உனக்கு என்ன முடிச்சு காட்டணும், நீ என்ன சவால் விடுறன்றது முக்கியம் இல்லை, மூஞ்சியில் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சவால். நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வெற்று வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நான் அப்படி ஆகிடுவேன், நான் இப்படி ஆகிடுவேன், நான் அதை ஒன்றை பண்ணிவிடுவேன், இது மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம சவால்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், கொடுக்குறோம். ஆனால் அதற்கான முயற்சிகளை எதுவும் பண்ணுறதில்ல. பட் கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. அவர் எதை சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ அதை கரெக்டாக வந்து சாதிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து வாழ்க்கை நீங்கள் எப்படி வேணும், என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லுது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கிருஷ்ணர் வந்து இந்த ராதையை விட்டுவிட்டு, அந்த கோபிகைகளை விட்டுவிட்டு, அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தான் கொண்ட தர்மத்துக்காக இன்னொரு இடத்துக்கு போய் நிற்காரு. ஒரு பெரிய அரசனாக மாற வேண்டிய தகுதி உள்ளவர், நிறைய அரசர்களை உருவாக்குறாரு, ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இதே போல் இன்னொரு மனிதருக்கும் ஒரு வாழ்க்கை நடந்திருக்கு. அது கௌதம புத்தர். அவரும் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு, அந்த லௌகீக வாழ்க்கையை, அந்த இல்லறம், எப்போ வந்து அவர் வந்து இல்லறத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் இல்லறன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எப்போ விட்டுட்டு போகிறோன்னு நினைக்கிறப்ப அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கஷ்டமான விஷயம். அது என்ன சொல்கிறது, இல்லறம்ன்றதே ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது மாதிரி தான் நிறைய இலக்கியங்கள் சித்தரித்து, வீட்டை விட்டுட்டு போகிறது, துறவரம்ன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அவர் விட்டுட்டு போகிறப்ப என்ன பண்ணார், தெரியாமல் சைலண்ட்டாக போனார். மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலை. அதே தான் கர்ணனுக்கும் வந்தது, கிருஷ்ணனுக்கும் நடந்தது. என்னென்னா, அதே போல் இந்த பெண்களையோ, அந்த வீட்டையோ, அந்த ஊரையோ, அந்த கோபிகைகளையோ, அவரை சுற்றி இருக்கிற அந்த மாடை மேய்க்கின்ற அந்த கோபாலர்களையோ விட்டுட்டு அவர் வராரு. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பொருந்தி போகிற ஒரு விஷயம். நம்ம வந்து புத்தரையும் கிருஷ்ணரையும் இந்த இடத்துல வந்து இந்த புக்கில் வந்து, இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறப்ப அந்த பொருத்தம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. முடியும் அடியும் இல்லாத ஒரு கடவுள் வந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை. இந்த புத்தகத்தில் எந்த இடத்துலையுமே அவர் மாயையை யூஸ் பண்ணார் ஆருணும், அவருக்கு நிறைய மந்திர சக்தி இருந்தது, அவர் இதை பண்ணினார் அதை பண்ணினாருன்னு எதுவும் நடைமுறைக்கு ஒவ்வாத நடக்காத எந்த விஷயத்தையுமே சொல்லலை. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வாழ்ந்தான், என்ன பிரயத்தனம் பண்ணான், என்ன முயற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ணா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இயல்பா. இப்போ நமக்கே வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப கிருஷ்ணர் வந்து அசாதாரணமான பவர்ஸை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு தயங்குவோம். ஓகே, அவருக்கு பவர்ஸ் இருக்குது, அவர் செய்கிறாரு. பட் நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக தான் அந்த இடத்துல முழுக்கவே வந்து இந்த புத்தகம் முழுக்கவே ஒரு சாதாரண மனிதனாகவே அவர் வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ இப்போ என்னென்னலாம் அவர் கஷ்டப்பட்டான், என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு எல்லாமே. இப்போது ஒரு கட்டத்தில் வந்து கிருஷ்ணர் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம இந்த மூவியில் பார்க்குற மாதிரி சொல்கிறப்ப எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு கஷ்டமே வந்தது இல்லையா, அவருக்கு பிரச்சனையே வந்தது இல்லையா, வாழ்க்கையில் அவர் துவண்டு போனது கிடையாதா? அது கிடையாது. அவருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்திருக்கும், துவண்டு போயிருப்பார். ஆனால் நம்ம கண்ணு முன்னால் அவர் படலை, சைலண்ட்டாக ஒதுங்கி போயிட்டார்.
நான் என் பையன்கிட்ட சொல்கிற மாதிரி தான், நான் டென்ஷனாக இருக்கேன், என்னை விட்டுரு. அது மாதிரி அவரும் வந்து நிறைய இடங்கள்ல அவர் ஒரு ஆனந்தமானவனாகவே தன்னை காட்டியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாகவே, ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்சனாகவே, கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கையை தான் அவர் நமக்கு முன்னிறுத்திருக்காரே தவிர, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அவர் நமக்கு முன்னால் காட்டினதில்லை, வேறு யாருக்கு முன்னாலையுமே காட்டினதில்லை. அப்போ நமக்கு வந்து அது ஒரு உதாரணம். நம்ம வந்து நம்மளுடைய கோபதாபங்கள் எந்த இடத்துக்கு தேவையோ, அதில் அந்த புத்தகத்தில் ஒரு லைனும் வருது, எந்த இடத்துக்கு எவ்வளோ கோபம் தேவையோ அவ்வளோ கோபம் இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் அதிகமான கோபத்தை வந்து காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த அந்த அவர் அதில் வந்து ஒரு சத்குரு ஐயா வந்து எழுதியிருக்கிற அந்த ஒரு வேர்ஷனை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடலில் என்ன தொய்வு ஏற்பட்டாலும் சரி, வாழ்க்கையில் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, உணர்வுகளில் நம்ம மனசளவில் என்ன சோகம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னை உன்னதமாகவே ஒவ்வொரு பொழுதிலும் வெளிப்படுத்தி கொண்டான் கிருஷ்ணன். நீங்கள் வாழ்க்கையை உண்மையாகவே நேசித்தால் உங்களை எப்போதும் உன்னதமாகவே வெளிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பர்வீன் மேடம் ஐயாலாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கள பார்க்குறப்பையும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நல்லா பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அப்போது அதே மாதிரி நம்ம எப்போ மாறுறது? இன்னொருத்தவங்க கிட்டேருந்து அந்த ஒளியை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர நம்ம எப்போ அந்த ஒளியை கொடுக்குறவங்களா இருப்போம். அந்த ஒரு பரிவர்த்தனை, அந்த மாற்றத்தை தான் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ அந்த ஆங்கிளில் வந்து இந்த புக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளை நாமே திருப்பி பார்ப்பதற்கு, நம்மளுடைய தவறுகளை நாமே திருப்பி பார்ப்பதற்கு, இல்லை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நம்மளோட லைஃப்பை, நம்மளை ஆஸ் அ பர்சன், சொசைட்டியில் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே நம்மளே ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, ஒரு மீட் உருவாக்கம் நம்மளையே செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர ஒரு சின்ன நட்பை பற்றி ஒரு சின்ன பாட்டு வருது இந்த இடத்துல. கிருஷ்ணனுக்கும் இவருக்கும் பேர் என்ன, அர்ஜுனனுக்கும் உள்ள நட்பு. அதாவது வந்து நம்ம எல்லாரும் வந்து கிருஷ்ணனை தான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம், அவர் என்ன தெய்வம் அப்படின்றது நமக்கு ஒரு கருத்து இருக்குது. பட் அர்ஜுனன் மட்டும் வந்து அவர் கூட ரொம்ப எப்போவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு கெமிஸ்ட்ரி சிங்கான ஒரு பர்சனாக இருப்பார். சில சமயம் வந்து அர்ஜுனனுக்கு அவர் ஒரு சேவகனாக இருப்பார், சில சமயம் வந்து தேரோட்டியாக இருப்பார், சில சமயம் விஸ்வரூபம் காட்டுவார், அப்போ அர்ஜுனன் அடிபணிந்து வணங்குவான். இல்லை ஒரு தோழனாக இருப்பார், எல்லா விதமான ஒரு பர்சனாகவும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் லைஃப்பில் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய போக்கிலேயே போய் அவரை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரால் அந்த த்ரூ அவுட் த லைஃப் வந்து அவரால் அதை ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளுடைய மூளை நம்மளுடைய ஒரு புரிதல் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுது. கடவுளை புரிஞ்சுக்கிற ஒரு இது, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கடவுளை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம், சம்டைம்ஸ் வணங்காமலோ எதுக்காகவோ ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஒரு புரிதல் வந்து அந்த இடத்துல நிற்குது, ஸ்ட்ரக் ஆகிடுது. பட் அர்ஜுனனுக்கு த்ரூ அவுட் த லைஃப் அவர் எந்த போக்கில் போனாலும் கடவுளுடைய நியாயம் வேறு, நம்மளுடைய நியாயம் வேறுன்ற அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அதனால தான் கடைசியில் அந்த யுத்த காலத்தில் கூட வந்து அந்த உபதேசம் வந்து அவருக்கு வந்து புரியுது, அந்த உபதேசம் புரியுது. கிருஷ்ணனும் அர்ஜுனரும் வந்து சேர்ந்தே பயணித்ததுனால தான் அவங்களால அந்த சிங்கை வந்து உணர முடியுது, அதனால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு நட்பு. இதை தவிர இன்னொரு நட்பும் இருக்குது. பலராமன் அவருக்கு வந்து உறவினராக இருந்தால் கூட, அண்ணனாக இருந்தால் கூட, ரெண்டு பேரும் வந்து குருகுலத்தில் பயின்றுட்டு இருக்காங்க. பலராமனுடைய எண்ணம் வேறு, அதாவது அவருடைய குணாதிசயங்கள் வேறு, கிருஷ்ணருடைய குணாதிசயங்கள் வேறு. அப்போ பலராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குருகுல வாழ்க்கையில் இப்போ என்ன மாதிரி போல இருக்குது, ஐயோ இங்கே எதுவுமே சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க, குளிக்க சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு பர்சனாகவே இருந்திருக்காரு பலராமன். அப்போ கிருஷ்ணர் அதை வந்து எப்படி வந்து அவர்கிட்ட வந்து அதை சரி பண்ணுறது அப்படின்ற என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம நண்பர்கள்ட்டையோ இல்லை ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன்ட்டையோ நம்ம நிறைய நம்மளை விட்டு கொடுத்து இழந்து போவோம். அந்த ஒரு செயல் அந்த இடத்துல அவர் வந்து கிருஷ்ணர் செய்கிறாரு. என்னென்னா, அவர் ஒரு ரெஸ்ட்லெஸ் பர்சனாக இருக்கார், அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறது புரியல, அவர் படித்தலில் ஒரு குறைபாடோடு இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து, எனக்கு நேற்று நடத்தின பாடத்தில் வந்து இந்த விஷயம் புரியல, நீ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறியா, நீ ஒரு தடவை சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு பலராமன்ட்ட கேட்குறாரு. அப்போ அவர் வந்து தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு. அப்போ இதில் கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்தாங்கன்னு கிருஷ்ணர் வந்து ஆட் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பாஷணை நடக்கிறப்ப அவருக்கு அந்த படிப்பில் இருக்கிற நாட்டம் குறையிறப்ப அந்த படிப்பை வந்து எடுத்து சொல்லி கொடுத்து, இந்த படிப்பு வந்து ஒரு ஞாபகப்படுத்தி அவரை ஒரு லைவாக வச்சுருக்கிறாரு. அப்போ தண்ணியே இழந்து அந்த பலராமன்ட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாது, நேற்று நடத்துன்னு எனக்கு புரியவே இல்லை, இதுக்கு முன்னால் குரு சொன்னார்ல அது எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அந்த வழிப்படுத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பும் அந்த இடத்துல வந்து இருக்குது. நம்ம ஜென்ரலாக வந்து கிருஷ்ணரோடைய நட்பு வந்து அர்ஜுனரோட நட்பை தான் நிறைய நம்ம வந்து சொல்லுவோம். பட் பலராமன் கூட இருந்த நட்பு அந்த குருகுலத்தில் இருக்கிறப்ப அந்த
அந்த அந்த ஒரு இது வந்து ஒரு ஃப்ளோயியாக ஒரு நல்ல ஒரு ஆற்றொழுக்கு மாதிரி ரொம்ப இயல்பாக இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த புக்கில் வந்து ஒரு ஹைலைட்டடாக நான் ஃபீல் பண்ணேன். கடைசியாக வந்து கிருஷ்ணர் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அது ஏன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம துடிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ரொம்ப ஒரு பிஸி லைஃப் வாழணும், நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப, அந்த வாழ்க்கை இருக்கிறப்ப, அந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ ரொம்ப பிஸியாக இருக்குது, என்னால் எதுலேயுமே வந்து கவனம் செலுத்த முடியல, என்னால் டைமே கொடுக்க முடியல, இந்த மாதிரி ஒரு சோர்வுக்கு உள்ளாகிறோம். ஆனால் கிருஷ்ணர் அதுபோல் எந்த இடத்துலையுமே வந்து தன்னை வந்து ஒரு சோர்வான மனிதனாக என்றைக்குமே காட்டிக்கிட்டது கிடையாது. அந்த துடிப்பான உற்சாகமான வாழ்க்கை வந்து அமைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கவலைப்படுறோம். எல்லா அனுபவங்களையும் புன்சிரிப்போடையே ஏற்றுக்கொள்கிறான். அந்த அந்த சேம் டைம் எதுக்கு எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறான்ற காரணமும் தெரிஞ்சிச்சு. உன் மனசில் இது தானடா இருக்குன்னு சொல்லி எதிரில் நம்மளையும் பார்த்து, ஓ இதுதானே உன்னுடைய எண்ணம், இதுதானே உன்னுடைய இது அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து தான் அவர் சிரிக்கிறான்றது. அவர் எதுக்கு சிரிக்கிறான்றது எனக்கு அந்த படங்களில் பார்த்தா புரியல. நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறார். உன்னுடைய மனதின் நோக்கம் இது தானே, உன்னுடைய மனதின் எண்ணம் இது தானே அப்படின்னு சொல்லி நம்மளை தான் பார்த்து சிரிக்கிறார். அப்போ நம்மளுடைய மைண்டு வந்து இப்படி ஒரு வேவரியாக இருக்குது. இது வேணும்னு நினைக்கிறோம், அது கிடைச்சாலும் சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அந்த அந்த பர்சனாலிட்டிஸ் நம்மளாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு அழகாக இவர் வந்து அந்த கதை ஓட்டத்தோடையே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தத்தில் கிருஷ்ணரை வந்து ஒரு இயல்பான நம்ம வீட்டில் தவழ்கிற ஒரு குழந்தையாகவும், ஒரு நம்மளுடைய நண்பனாகவும், நம்மளுடைய குருவாகவும், ஒரு தகப்பனாகவும் நமக்கு எல்லா இடத்துலையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ இப்போ எந்தெந்த சூழ்நிலைகள் கடவுள் எப்படிலாம் நடந்துக்கிறாரோ அதை நமக்கும் சொல்கிறாரு, நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கதை ஓட்டத்திலே அந்த கிருஷ்ணருடைய கதை ஓட்டத்திலே அழகாக வந்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த புக்கை படிக்கிறது வந்து நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடயமாக இருக்குது, நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடையாக இருக்குது. நம்ம வந்து படிக்கிறப்ப நிறைய இடங்களில் நம்மளுடைய லைஃப்பை வந்து பொருத்தி பார்த்தோம்னா நிறைய முடிவுகள், தீர்வுகள், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், இல்லை வேறு யார்கிட்ட எதிர்பார்க்குறதுல என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாமே நமக்கு ஒரு சின்ன கிளிம்ஸாக நமக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடைக்கிது அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை வந்து நான் வந்து ஒரு 1 வீக்காக தான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த புக்கை படிச்சுட்டு நான் இன்னது தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் என்ன பேசணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கப்போ நான் எப்போவுமே மேடமை போய் பார்த்து ஒரு தடவை கேட்டுருவேன். நான் இதை பேசலாம்னு நினைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றது கேட்டுருவேன். இந்த என்னுடைய பேச்சு வந்து உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு மாதிரி இருந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதனுடைய சூரியன்கிட்டேருந்து அந்த ஒளியை எடுத்து நிலா பிரதிபலிக்கிறது மாதிரி தான் நான் பிரதிபலிச்சிருக்கேன். அப்போ உண்மையான சூரியன் இனிமே தான் வந்து பேச போகுது. ஸோ இது என்னுடைய சின்ன அந்த கிளிம்ஸ், அவங்க மேடம் எனக்கு கொடுத்த இன்சைட்டோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு, இந்த புக்கை வாசிக்கிறதுக்கு. ஒரு அமைதியான ஒரு ஆடியன்ஸோட நேரடியாக உறவாடின மாதிரி ஒரு பேச்சுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.